Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல லிங்க் இருக்கு. அது பார்த்து classes பத்தின இன்னும் further information தெரிஞ்சுக்கோங்க. join பண்ணனும்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு join பண்ணிக்கோங்க. Actually நம்ம இன்னைக்கு வந்து என்னோட இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். ஆரி கிளாसेस போயிட்டு இருக்கு. ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து சூப்பரா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் புதுசா ஒரு டிப்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். அதையும் நீங்களும் சேர்ந்து கவனிக்கலாம். அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஆக்சுவலா வந்து ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மெட்டீரியல்ஸை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மெட்டீரியல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது நீடில்லாம் எப்படி நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும், நீடில் எப்படி வாங்கினா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் சூப்பரா வரும், அதுக்கப்புறம் நம்மளோட த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நீடில்ஸ் வந்து எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்ல போறோம். என்னன்னா நார்மலா வந்து நம்ம நீடில்ஸ் நிறைய ஷாப்ல இருந்து வாங்குவோம். அது எப்படி வாங்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டு பார்த்தா அந்த நீடில்ஸ் வந்து ஸ்டிச்சஸே விழாது, த்ரெட் வந்து கரெக்டா மாட்டாது, ரெண்டாவது நீடில் வந்து வளையும், அதுக்கப்புறம் நீடில் உடையும், எல்லா பிரச்சனையுமே வரும். ஸோ வந்து நீடில் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத பார்க்க போறோம். நான் கொஞ்சம் செட் ஆஃப் நீடில்ஸ் வச்சிருக்கேன். இதுல இருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு எது நல்ல நீடில், எது வந்து நம்ம வாங்கலாம், எது வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போறேன். ரெண்டாவது வந்து நீடில்லையே வந்து இந்த மாதிரி டூலிப் பிராண்டட் நீடில்ஸ் இருக்கு. ஸோ இது வாங்கலாமா, ஏன் வாங்கக்கூடாது, அதுவும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் இருக்கு. இந்த த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீடில் எடுத்துப்போம். இது வந்து ஆக்சுவலா பிராண்டட் நீடில், டூலிப் பிராண்ட் நீடில். நீங்க வந்து யூடியூப்ல நிறைய ஆரி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீடில்ல போடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நீடில்ல போடலாம். பட் எதனால நம்ம இந்த நீடில எடுக்கல அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த நீடில் தான் நம்ம ஆக்சுவலா போட்டுட்டு இருக்கோம் இப்போ வரலாம். இந்த நீடில் என்ன ப்ராப்ளம்னா, இது ஆக்சுவலா வந்து இதுல நம்ம ஜரி த்ரெட்லயும் போடலாம், சில்க் த்ரெட்ல போடலாம், ஜர்தோசி போடலாம், எல்லாமே போடலாம். பட் இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த நீடில் பாருங்க, இந்த இடத்துல தட்டையா இருக்கா இந்த மாதிரி. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஆரி நீடில் என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். இந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த தட்டையா இருக்கிறனால இந்த நீடில் வந்து மூவ் ஆகாது, என்னால ரொட்டேட்டே பண்ண முடியாது. பட் நம்ம நீடில் பாருங்க ஈஸியா ரொட்டேட் ஆகுதா. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த நீடில் வந்து வேண்டாம், எடுக்க வேண்டாம்னு பிளான் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு இப்போதைக்கு நம்ம பழகும் போது நீங்க இந்த நீடில் எடுத்து பழகலாம், ஸ்லோவா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு பிளவுஸா எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பிளவுஸ் வந்து ஃபாஸ்டா பண்ண முடியாது. இந்த ரொட்டேட் பண்றது வந்து ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ண முடியாது. இது தட்டையா இருக்கிறனால ரொட்டேட் பண்ணும்போது டைம் நிறைய எடுக்கும். இப்போ ஒரு பிளவுஸ் வந்து நம்ம இந்த நீடில் வச்சு பண்றோம்னு வச்சுக்கோங்க, இதுல வர்ற ஃபாஸ்ட் வந்து இதுல வராது. ஓகேவா? அந்த ஒரு ரீசனுக்காக இந்த நீடில் நம்ம செலக்ட் பண்ணல. ரெண்டாவது வந்து ஜர்தோசி நீடில் பாருங்க, பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி போடுவோம் இந்த நீடில். ஸோ இந்த நீடில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப மெல்லிசா இவ்வளவு தூரம், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கா, ஒரு 1.5 inch வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கா. பட் இந்த நீடில் பாருங்க, இதுல வந்து அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸே இருக்காது. நம்ம பீட்ஸ் ஃபில் பண்றதா இருந்தாலும் சரி, ஜர்தோசி ஃபில் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 inch தான் நம்ம ஃபில் பண்ண முடியும், அதுக்கு மேல ஃபில் பண்ண முடியாது. அப்போ நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து பீட்ஸும் ஜர்தோசியும் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு டைம் டிலே ஆகும். இப்போ வந்து நம்ம பழகும் போது 1 or 2 stitches போடும்போது அந்த டைம் டிஃபரன்ஸ் நம்மளால நோட் பண்ண முடியாதுதான். பட் ஒரு பிளவுஸா பண்ணும்போது நீங்க ஒரு 1 hourக்கு ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா 1 hourல வந்து எத்தனை டைம் இதை ஃபில் பண்ணிருப்பீங்க? நிறைய டைம் இருக்குமா? ஸோ இந்த நீடில் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த நீடில் யூஸ் பண்ணோம்னா அப்படியே வந்து ஒரு 3 times ஜாஸ்தியா ஃபில் பண்ணலாமா ஒரே டைம்ல. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, இதுல வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு தான் பீட்ஸோ ஜர்தோசியோ ஃபில் பண்ண முடியும். பட் இந்த நீடில் பாத்தீங்கன்னா இதை விட 3 times பெருசா இருக்கா இந்த பீட்ஸ் ஃபில் பண்ற இடம். அப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் பெஸ்டா இருக்கும். ஸோ இது ரொட்டேட் பண்றதும் ப்ராப்ளம், பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி இன்சர்ட் பண்றதும் ப்ராப்ளம். ஸோ வந்து நம்ம இந்த நீடில எடுக்கல. ஓகே, இந்த நீடில் அப்படியே ஓரமா வச்சிடலாம், இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது வந்து ஜரி நீடில். ஸோ இந்த ஜரி நீடில் வந்து நான் ஒரு 6 நீடில் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 6 நீடில்லையும் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜஸ்ல உள்ள இந்த த்ரெட் போடுற இடத்த வச்சுதான் நம்ம வந்து நீடில் எது பெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த த்ரெட் போடுற இடம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஷார்ப்பா இப்படி எல் ஷேப்ல லைட்டா தெரியணும். இந்த இடத்துல ஒரு எல் ஷேப் தெரியணும், எல் ஷேப் தெரியிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல் ஷேப் தெரிஞ்சாலுமே சில நேரம் வந்து நம்மளுக்கு இந்த நீடில் செட் ஆகாது.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீடில் அப்படி கையில் வச்சுட்டு ஒரு த்ரெட்டை வந்து இதில் மாட்டி பார்க்கணும், ஹேங்கிங் பண்ணி பார்க்கணும். த்ரெட் ஜரி த்ரெட் இருக்கு, ஜரி த்ரெட்டை வந்து இதில் மாட்டி பார்க்கணும். ஸோ இதில் மாட்டினா அந்த ஜரி த்ரெட் வந்து கரெக்டாக மாட்டி நிற்கிதா, அந்த ஜரி த்ரெட்டோட விட்டுக்கு அந்த நீடிலோட ஹுக் பார்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது தெரிஞ்சிச்சு, நீங்கள் மாட்டி பார்த்து ஓகே இது நல்லா மாட்டுது அப்படின்னா இந்த நீடில் வந்து பெஸ்ட்டு. சில நீடில் வந்து மாட்டவே மாட்டாது, இப்படி விலகி வரும், இப்படி த்ரெட் இப்படி வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் வந்து அந்த நீடில் வாங்காம விட்டுடலாம். ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி மாட்டுதான் த்ரெட்டு. ஸோ இது கரெக்டாக மாட்டணும். மாட்டுச்சுன்னா அந்த நீடில் பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது போடும்போது சரியாக வராது. இப்போ இந்த நீடிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நீடில் கொஞ்சம் ஹுக் பார்ட் நல்லா பெருசாக இருக்கும், ஒரு சில நீடில் வந்து சிறுசாக இருக்கும், ஒரு சில நீடில் வந்து ஹுக் பார்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட் நீடில்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு நீடில் மட்டும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரியான நீடில் எடுத்தேன். இருங்க, ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நான் கையில் வச்சு காமிக்கிறேன் எல்லாருக்குமே. இப்போ இந்த 6 நீடில் பார்த்தீங்கன்னா இந்த 5வது நீடில் இருக்கு இல்லையா, இது மட்டும் கொஞ்சம் அந்த எட்ஜ் பார்ட் வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ரொம்ப மெலிசா இருக்கும். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? கொஞ்சம் மேலே இழுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த எல்லா நீடிலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நீடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் நீடில் வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஓகேவா? இது வந்து ஜரி போடுற நீடில், ஜரி அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுமே இந்த நீடில் போடலாம். ஸோ இதை வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பீட்ஸ் நீடில், ஜர்தோசி நீடில் பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். ஹுக் பார்ட் வந்து பார்த்து வாங்குறது சேம் தான். ஹுக் பார்ட் வந்து நம்ம இதில் எப்படி பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி தான் இந்த நீடிலும். ஓகேவா? ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து ரொம்ப மெல்லிசா ஒரு சில நீடில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த நீடில் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கா? எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த நீடில் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அது பார்ப்போம். ஸோ இந்த நீடில் வந்து ஆக்சுவலாக இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வளையிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 பீட்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே வளைஞ்சு கிராஸாக இருக்கும், அப்படியே நீடில் இப்படி வளைஞ்சே இருக்கும். அதை வச்சே போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வேகமாக போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீடில் பார்த்து வாங்கும்போது இங்கேக்கும் ஒரு மெல்லிஸாக தான் கொடுத்துருக்காங்க, கம்பி மாதிரி. ஸோ இந்த கம்பி வந்து கை வச்சு பார்த்தோம்னா வளையக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த நீடில் பாருங்க வளையலையா, நம்ம இப்படி பண்ணும்போது பெண்ட் ஆகலை, அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நீடில். இப்போ வந்து சேக் அனிசா ஒரு நீடில் கொண்டு வருவாங்க, அவங்க வச்சிருந்த நீடில் அப்படிதான் நல்லா பெண்ட் ஆகும். ஸோ அவங்களால பீட்ஸே போட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. ஸோ அந்த நீடில் பார்ப்போம், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துருச்சு. இதில் ஜரி பண்ணக்கூடாது, அவங்க நீடில் வந்துருச்சு. சூப்பர். ஸோ இந்த நீடில் பாருங்க, ஒரு நீடில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெண்ட் ஆகுதா, தெரியுதா உங்களுக்கு? இந்த நீடில் வந்து பெண்ட் ஆகுது. ஆக்சுவலா இது பெண்ட் ஆகுது. இந்த நீடில் பாருங்க, நம்மளோடது பெண்ட் ஆகாது. டிஃபரன்ஸ் தெரியுதா? ரொம்ப மெலிசா இருக்கு. இது ரொம்ப மெலிசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது 2-3 ஸ்டிச்சஸ் கூட உங்களால போட முடியாது. போட்டிங்கன்னா அப்படியே வந்து நீடில் பெண்ட் ஆயிரும். ஹேண்ட்லேயே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கினீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், போடுறதுக்கும் ஈஸியாக கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிப்புக்காக வேண்டி நம்ம பழகும் போது டைட்டா பிடிப்போம். ஸோ அப்போ நீடில் வளைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கிரிப்பே இருக்காது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்போ நீடில் பார்த்து வாங்கும்போது எப்படி வாங்கணும்? இப்போ இதுலயே பாருங்களேன், இந்த நீடில் ஒன்று வளைஞ்சுதான் இருக்கு, தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ 1 or 2 டைம்ஸ் போடுறதுக்குள்ள நீடில் வளைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி நீடில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீடில்ஸ் தான் நம்ம வாங்கணும். ஓகே, பிராண்டே கிடையாது, இது வந்து எல்லாமே ஆரி நீடில்ஸ்னு கேட்டுதான் வாங்கணும். பட் அதுலயே நம்ம பார்த்து வாங்கலாம். நம்மளுக்கு இந்த நாலேஜ் இருந்ததுன்னா, இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம பார்த்து வாங்கிடலாம்ல, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நார்மல் நீடில்ஸ். ஸோ இந்த 2 நீடிலையும் பாருங்க, இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கும்.
இந்த நீடில் வந்து ரொம்ப மெலிசா இருக்கும் இந்த ரெண்டு நீடிலும். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நீடிலும் வந்து சேம் தான் ஆக்சுவலா. இது வந்து நம்ம இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணுவோம். எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து ரொம்ப கனமா இருக்கும். அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து இந்த ஹோல்குள்ள தான் போட முடியும். இந்த அளவுக்கு ஹோல் பெருசா இருந்தா தான் போட முடியும். ஒருவேளை எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நீங்க ரெண்டா ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதா இருந்தா இந்த நீடில்ல போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீடில் ஆக்சுவலா ஈஸியா வெளியில கிடைக்காது. ரொம்ப மெலிசா இருக்கும். இந்த அளவுக்கு மெலிசா நீங்க எந்த நீடிலுமே பார்த்துக்க முடியாது. இது வந்து நீங்க நினைப்பீங்க இது நார்மல் சிவன் நீடில் தானே, நம்ம ஹுக்ஸ் அண்ட் டைஸ் பண்ணுவோமே அந்த நீடில் தானே நினைப்பீங்க. பட் இது அது கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த நார்மல் சீவிங் நீடில் வந்து நம்பர் 7, இது வந்து நம்பர் 9 இல்ல 10, நம்பர் 10. ஸோ இந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஜர்தோசி இருக்கு இல்லையா, அது பீட்ஸ் எல்லாமே இந்த நீடில்ல போடலாம். இப்போ வந்து நம்ம ஆரி நீடில்ல தான் போட போறோம். பட் இந்த நீடில் எதுக்கு அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இது எதுக்குன்னா ஒருவேளை நீங்க ஒரு பிளவுஸ்ல வந்து ஆரி நீடிலேயே பீட்ஸ் ஜர்தோசி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு சில இடத்துல ஸ்டிச் பண்ணிலாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல பீட்ஸோ ஜர்தோசியோ ரிமூவ் ஆயிருச்சு, அந்த இடத்துல மட்டும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த நீடில் வச்சு பண்ணணும். இந்த நீடிலோட ஹெட்ல மட்டும்தான், ஹெட் பார்ட் மட்டும்தான் ரொம்ப மெலிசா இருக்கும். நீங்க பீட்ஸ் போட்டீங்கன்னா பீட்ஸ் இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். வேற நீடில்ல போட்டீங்கன்னா பீட்ஸ் வெளியில வராது. ஸோ அந்த ஹெட் பார்ட்ல போய் மாட்டி நின்றும் பீட்ஸ். ஸோ அதனால இந்த நீடில் ஓகேவா. இது வந்து நம்பர் 10 நீடில். ரொம்ப மெலிசா இருக்கும். இந்த நீடில் ஈஸியா வளையும், சாஃப்டா ஹேண்டில் பண்ணும். ஓகேவா. ஸோ நீடில்ஸ் இவ்வளவுதான். ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்றது 4 நீடில் தான். 1 ஜரி நீடில், 2 பீட்ஸ் நீடில், அப்புறம் வந்து ஜர்தோசி பீட்ஸ் போடுறதுக்கு மெலிசான நீடில், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட் நீடில். இதுதான் வந்து நம்ம கோர்ஸ் ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸ். அதை எப்படி பார்த்து வாங்கணுன்றது சொல்லியாச்சு. இந்த நீடில் வந்து நம்பர் 5 ஓகேவா. இது வந்து நம்பர் 10. இது வந்து நம்பர்லாம் கிடையாது. நம்ம வந்து ஜரி நீடில், ஜர்தோசி நீடில், பீட்ஸ் நீடில்னு பார்த்து எப்படி பார்த்து வாங்கணுன்றது நீங்க பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஓரமா வச்சிடலாம். அடுத்து வந்து த்ரெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த த்ரெட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்றது வந்து ஜரி த்ரெட், கலர் ஜரி, அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட். இதுதான் நம்ம மெயினாக ஆரியில யூஸ் பண்ற த்ரெட்ஸ். இப்போ இந்த ஜரி த்ரெட் பாருங்க, கலர் ஜரி இருக்கு, ஜரி இருக்கு. இந்த த்ரெட் நம்ம யூஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்படி லேயர் லேயரா பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். இதை எத்தனை டைம் வந்து நான் இப்படி சுத்தி சுத்தி வச்சாலும் அந்த த்ரெட் எடுத்து வருமா, சுத்திட்டு வச்சாலும் திரும்ப அந்த த்ரெட் வந்து அப்படியே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆயிரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேக்ல இருக்கும்போது இப்படி ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஃபுல்லா வைண்ட் பண்ணிட்டு எட்ஜில் வந்து வேஸ்டேஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் மாதிரி செல்லோ டேப் மாதிரி போட்டு வைக்கணும். செல்லோ டேப் ஒயிட் கலர்ல செல்லோ டேப் மாதிரி கொஞ்சமா போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த செல்லோ டேப்பை இந்த இடத்துல ஒட்டிக்கணும். எடுத்து இந்த இடத்துல ஒட்டிட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லை ஒவ்வொரு டைமும் வந்து செல்லோ டேப்லாம் போட முடியாது அப்படின்னா இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து பூ கட்டுற மாதிரி இந்த த்ரெட்டை இப்படி எடுத்து இந்த மாதிரி போட்டு அப்படியே வந்து த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். டைட் பண்ணிட்டோம்னா இதுக்கு மேலே த்ரெட் வந்து பிரியாது. ஸோ இந்த த்ரெட்டுக்கு மேலே பிரியாது. இந்த இடத்துல நம்ம லைட்டாக கட் வேணா பண்ணிக்கலாம். ஓகேவா. அகெயின் சொல்லவா, வேற த்ரெட்ல சொல்றேன். இந்த த்ரெட் ரிமூவ் ஆயிட்டே இருக்கா. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா எட்ஜ் வரலும் ரொட்டேட் பண்ணிட்டு பூ கட்டுற மாதிரி இப்படி எடுத்து உள்ள விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து அப்படியே டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த த்ரெட் வந்து பிரியாது. ஓகே. இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் த்ரெட். ஸோ இது வந்து ஜரி த்ரெட்ல இந்த மாதிரி பண்றோம். சில்க் த்ரெட்லயும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து இன்னொரு ஜரி, இதையும் வந்து கோல்டு ஜரி, இதையும் வந்து இதே மாதிரியே வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். பூ கட்டுற மாதிரி நாட்டு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா டைட்டா இருக்கும். இதுக்கப்புறம் பிரியாது. ஓகே. இந்த த்ரெட்டை வேணா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வச்சிடலாம். அடுத்து வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டும் வந்து அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். நான் இப்போ வந்து இந்த பேப்பரை எடுத்துருவேன். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த த்ரெட்டை எடுத்தோம்னா த்ரெட்டை இவங்க ஏற்கனவே எப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, லாக் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா. புதுசா இருக்க த்ரெட் இப்படிதான் லாக் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்
இது ஒரு பிளவுஸ்லயே பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பிளவுஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சடனா இந்த த்ரெட் வந்து காலி ஆயிருது. ஸோ அந்த மாதிரி காலி ஆயிடுச்சுன்னா இந்த கலரை சொல்லி நம்ம வாங்கவே முடியாது சில்க் த்ரெட். ஸோ இப்போ நம்ம லாக் போட்ட மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டை வந்து லாக் போட்டிருக்காங்க. இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே சொல்லி கடையில் சொல்லி வாங்க முடியாது இல்லையா. இப்போ திடீர்னு காலியாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இதே கோடு கலர் கோடு கிடைக்காது. ஏன்னா இந்த கலர்லேயே வந்து ஒரு 20 ஷேட் இருக்கும். சில்க் த்ரெட் வந்து அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கு. ஸோ வந்து இதே கலர் நம்மளுக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர்ல ஒரு கோடு சேட் நம்பர் இருக்கு. இந்த நம்பர் சொல்லி தான் நம்ம வாங்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த சேட் நம்பரை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டோட ஹோல் இருக்குல்ல உள்ளுக்குள்ள இதுக்குள்ள வச்சிடணும். எப்பவுமே சில்க் த்ரெட் வாங்கினீங்கன்னா இப்படிதான் வைக்கணும். ஸோ உங்களோட சேட் எல்லாம் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு அப்படியே இதை ரொட்டேட் பண்ணி உள்ள வச்சிடணும். நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது இந்த கலர் காலி ஆயிடுச்சு, இதே சேம் கலர் வேணும் அப்படின்னா இதை வந்து வெளியில எடுத்து என்ன சேட் நம்பரோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டும் நம்ம இதே மாதிரி இதுக்கு எப்படி லாக் போட்டோமோ அதே மாதிரி தான் லாக் போடணும். ஓகேவா. ஸோ இந்த த்ரெட்டுன்னு இல்லை, சீவிங் த்ரெட்ல இருந்து எல்லாமே நீங்க இப்படியே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாக் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு திரும்ப ரிமூவ் ஆகி வெளியிலே வராது. நம்ம லாக் போட்டிருக்கோம், இந்த த்ரெட்டை லாக் போட்டவரில் கரெக்டாக நிற்கிதா, அதுக்கப்புறம் உள்ள த்ரெட் மட்டும் தான் வெளியில இருக்கு. ஸோ இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும், வெளியில வராது. ஸோ இந்த த்ரெட் இது வரல கட் பண்ணிட்டோம்னா அப்படியே லாக் ஆகி நிற்கும். அவ்வளோதான். நீங்க வேணும்னா லாக் போட்டு பார்க்கலாம். இதை எடுத்துடலாமா, இதெல்லாம் நீங்க லாக் போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சூப்பர். லாக் போட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடணும். ஓகே, லாக் ஆயிடுச்சு. பூக்கட்டவே தெரியாது. பூக்கிட்ட தெரியணும்னு தேவையில்லை, ஒரு நாட்டு தான், சும்மா ஒரு நாட்டு தான். அவ்வளவுதான். இந்த நீடில் ஒண்ணு பார்த்தேன் ஆக்சுவலா, இது கிடையாது, வெறும் நீடில் ஹெட் மட்டும் வச்சு இந்த இது மட்டும் இருக்கு. இங்க வந்து வேற ஒரு இது இருக்கு, மாதிரி போட்டு இப்படி செட் பண்ணிடுறாங்க. அது வந்து உட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மேல உள்ளது மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது சப்போஸ் இந்த ஹெட் மட்டும் ஏதாவது ஃபால்ட் ஆகுது, ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேற எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரியும் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நூல் சுற்றி யூஸ் பண்ணலாம். பட் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் நீடில் தான் ஹேண்டில் பண்ணி பழகணும். ஆரம்பத்தில் வந்து கையெல்லாம் வலிக்கும். அப்புறம் நீடிலோட அந்த ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கணும். நீடில் வந்து எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா பழகினதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா த்ரெட் போட்டு சுற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து லைட்டாக கம் போட்டுட்டு நார்மல் சீவிங் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக வைன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அப்படி பண்ணுறதுனால பண்ணலாம். பட் மோஸ்ட்லி தேவைப்படாது. நான் இது வரலும் வந்து த்ரெட்டு சுற்றி போட்டதே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு நீடில் மட்டும் த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ணேன். பட் தேவையில்லை, நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா நீடில் சம்பந்தமா, த்ரெட் சம்பந்தமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே நான் எடுத்துட்டு இருக்கேன். டைரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, அதை பார்த்து கோர்ஸோட ஃபீஸு சிலபஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.